வெல்கம் டு ஆல். இது ஒன் இன் ஆல். நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவோட 4th T20 மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மேட்ச் எங்கே ப்ளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க ஸ்டேடியம், புனே இந்தியாவில் தான் அந்த மேட்ச் வந்து ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க இந்த மேட்சோட கிரவுண்ட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 மேட்ச் ப்ளே இருக்குது. ஈக்குவல் ஃபைட் கொடுத்து ரெண்டுமே வின் ஆகிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டும் பேட்டிங் செகண்டும். அடுத்தது பேட்டிங் ஃபஸ்ட்டோட ஆவரேஜ் 166 அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு அப்படின்னு தெரிய வருது. சேம் டைமு ஹையஸ்ட் ஸ்கோரு ஸ்ரீலங்கா 206, லோயஸ்ட் ஸ்கோரு இந்தியா 101. அதையும் பார்த்துங்க, லோயஸ்ட் ஸ்கோரில் இந்தியா தான் இருக்காங்க. 150 ஒரு முறையும், 169 ஒரு முறையும், 190 2 முறையும் இங்கே வந்து ஸ்கோர் பதிவாயிருக்கு. ஸோ ஒரு பேட்டிங்கோட ஒரு 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 பேட்டிங் பிச் அப்படின்னு தெரிய வருது. ஸோ வாங்க குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்போ மெத்தட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காம்போ மெத்தடில் பிளேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த காம்போ மெத்தட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து 3 மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்த 3 மேட்சோட ட்ரீம் டீமை எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில் காமனாக உள்ள பிளேயர்ஸ் மட்டுமே எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த காமனான பிளேயர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மேட்சிலையுமே இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிற இந்த பிளேயரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மேட்சிலையுமே, அதாவது 3 ட்ரீம் டீமில் காமனாக இருக்கக்கூடிய பிளேயரு. இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிற பிளேயர்ஸ் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடைசியாக நடந்த 2 டீமில், இந்த ப்ளூ கலரில் நம்ம மார்க் பண்ணிக்கிறது லாஸ்ட்டாக 2 மேட்ச்சில் வந்த ட்ரீம் டீம், காமனாக வந்த ட்ரீம் டீம் பிளேயரு. இதில் இன்னொரு பிளேயர் வந்து ஆட் ஆவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியம் லிவிங்ஸ்டன். ஸோ இவர் வந்து 3வது ஆளாக 3 ட்ரீம் டீம்லேயும் வந்த 2 டீம் கடைசியாக நடந்த 2 ட்ரீம் டீமில் வந்த பிளேயர் வந்து லிவிங்ஸ்டன். ஜெமி ஓவர்டன் லாஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் வந்தார். அதேமாதிரி பென் டக்கட் லாஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் வந்தார். ஸோ இப்படி தான் இருக்குது டீம். இதில் வந்து நம்ம பார்க்குவோம். ஓகேங்களா? இவங்க வந்து லோப்புக்கில் லாஸ்ட்டாக 2 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கணும் டீமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு டீம் செலெக்ஷன் வந்து கொடுக்குறப்ப இதில் நம்ம சொன்ன மாதிரி எப்படி டீம் செலெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளேயர் லோப்புக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லோ கலர் மார்க்கிங். ஸோ எல்லோ கலர் மார்க்கிங் ப்ளஸ்ஸு லோபிக்கு. ஓகேங்களா? இந்த பிளேயர் வந்து 2 பேர்லேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஜெமி ஓவர்டன் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். இந்த மேட்சும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி வந்தார்னா லியம் லிவிங்ஸ்டனு டீமை விட்டு வெளில போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்படி லியம் லிவிங்ஸ்டன் வெளில போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தோக்குதுன்னு தான் அர்த்தம். அதேமாரி பிரெண்டன் கார்ஸ் வெளில போயிடுவார், ஆர்ச்சர் வருவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம செலக்ட் பண்ணிக்கிற இந்த மெத்தட், இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், அபிஷேக் சர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, இன்னொரு பிளேயர் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த பிளேயர்லேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பிளேயரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்.
ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதே லைனப் மாறாமல் போனாலும் சரி, இதுலேருந்து பிளேயர் வந்து நீங்கள் இப்படி தான் பிளேயரை நம்ம வந்து எடுத்தாகணும். கீழே இருக்கிற பிரெண்டன் கார்ஸ், ஆதில் ரஷீத், இந்த 2 பேரில் பிச்சுக்கு வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க, இதில் இப்போ லோவெஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்து டீமில் ஃபிட் பண்ணுங்க. அது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்போ மெத்தடோட எப்படி வந்து நம்ம டிசி மெத்தடை எப்படி மெர்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜெமி ஓவர்டன், பென்டெக்கு பொறுத்தவரை ரொம்பவுமே நல்ல பிளேயரு. இதில் என்ன ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பென்டெக்கட்டும் பைலட் ஸ்லாட் லாஸ்ட் மேட்ச் தான் ட்ரீம் டீம் உள்ளே வரல. ஜாஸ் பட்லர் வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இப்போது நல்ல ஒரு ஃபார்மில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கிலாந்து டீமு. ஸோ அதனால் பென்டெக்கட், ஜாஸ் பட்லர், ஸோ அதுக்கப்புறம் பைலட் ஸ்லாட் 3 பேரும் சேர்ந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் டீம் செலெக்ஷன் அப்போது பிச்சு ரிப்போர்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதே போலவே இந்தியனோட பேட்டிங் ஆர்டர் ஸோ எப்படி வந்து அவங்க ஆட போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 மேட்சாக சஞ்சு சாம்சன் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதே போல் லாஸ்ட்டு 3 மேட்சாக சூரியகுமார் யாதவும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் போனால் கீழே பவுலிங்கில் கொஞ்சம் பிளேயரு ஒரு கம்மியாவாங்க அப்படின்னு தோணுது. அதையும் பார்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு மேட்சோட ட்ரீம் டீம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 4 அப்படின்னு இருந்துச்சு ஃபார்மெட்டு. செகண்ட் மேட்ச்சில் 2, 3, 2, 4 அப்படின்னு சொல்லி ட்ரீம் டீமோட அந்த ஃபார்மெட் வந்து இந்த லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டில் உள்ள ஃபார்மெட் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும். 2, 4, 4 அப்படின்னு வரும். மறுபடியும் 2, 3, 2, 4 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச வரையும் வராது. இதில் பிளேயர் எப்படி இந்த ஃபார்மெட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஃபார்மெட் கொடுக்குறேன். 2, 3, 3, 3 ங்கிற ஒரு ஃபார்மெட்டில் டீமு அமையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. நோட் பண்ணிக்கிங்க, ஃபுல்லாக நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து டேபிள் 1ஓட பிளேயர், ஓகேங்களா? எப்படி மெர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். வாஷிங்டன் சுந்தர் 2வது மேட்ச்சில் வந்திருந்தார், லாஸ்ட் மேட்ச்சில் வரல. ரவி பிஷ்னாய் எந்த மேட்ச்லேயுமே வரல, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சம்மியா இல்லை ரவி பிஷ்னாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளேயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். லாஸ்ட்டு மேட்ச்சில் ரவி பிஷ்னாய்க்கு ஓவரு கொடுத்துருந்தாங்க, 4 ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி இதில் கன்ஃபார்ம் பிக்காக உள்ள வந்துடுவார். இப்போ நீங்கள் சஞ்சு சாம்சனு, திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் வரல, திலக் வர்மா, இந்த 3 பேர்லேருந்து ஒரு பிளேயர் வந்து கன்ஃபார்மாக ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்படி வந்தாங்கன்னா ரவி பிஷ்னாய் வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இதில் வந்து நீங்கள் இந்த பிளேயரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி கன்ஃபார்ம் பிக்கும், ரவி பிஷ்னாய் ப்ளஸ்ஸு திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், இந்த 3 பிளேயரு ப்ளஸ்ஸு நீங்கள் சமியை கொண்டு போகிறதா இருந்தால் கொண்டு போங்க. ஸோ இப்படி வந்து வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. டேபிள் 1ஓட இங்கிலாந்து பிளேயரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மெத்தடோட இதில் மார்க் வுட்டு, ஜே சுமித், ஸோ 2 பேர்லேருந்து எனி ஒன் பிளேயர் வர்றதுக்கு சான்சஸ் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது நினச்சிங்கன்னா, அதாவது
இங்கிலாந்து வந்து தோக்குறாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஜெமி ஓவர்டனும் கட் ஆகலாம், பென் டக்கட். அப்போது கன்ஃபார்மாக அந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன என்கிட்ட என்னை பொறுத்தவரையும் ஒரு ஐடியா கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் இதில் 3 பேர்லேருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணலான்னா நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சரியை செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த 2 பேர் கூட நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு பைலட் ஸ்லாட்டை நீங்கள் கொண்டு போகலாம். ஏன்னா லோ பிக்கில் நல்ல பிளேயர் அவர். ஸோ இன்னொரு ஆள் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் ரீதியாக விக்கெட்டு கிடைக்குமாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நல்ல பேட்டிங் ட்ராக் வேறு. ஸோ அதனால் மார்க் வுட்டை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் சூரியகுமார் யாதவை பொறுத்தவரை இப்படி இருக்கிறதாலே ஒரு 4 பேருமே இப்போது லாஸ்ட் மேட்ச்சில் இந்த 3 பேர் வந்திருக்காங்க. காம்போ மெத்தடில் 3 பேர்லேருந்து அபிஷேக் சர்மா கட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தாலும், இந்த 2 பேர் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமான சான்சஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா கூட கட் ஆகலாம், அப்படின்னா அபிஷேக் சர்மா கட் ஆகலாம், இல்லை 4 பேருமே ட்ரீம் டீம் என்றான்னா ஆச்சரியம் இல்லை. அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் 4 பேருமே ட்ரீம் டீம் இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறேன். இதில் அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி ப்ரூக் இருக்கார். ஹாரி ப்ரூக்கை பொறுத்தவரை லாஸ்ட்டு மேட்ச்சு வரல. அதுவும் இல்லாமல் லோ பிக் பிளேயரும் வேறு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 பேர்லேருந்து ஒரு பிளேயர் வந்து கன்ஃபார்மாக கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பேர் இல்லை, 2 பேர் கட் ஆனாலும் இங்கிலாந்து தோக்குறாங்க அப்படின்னா 2 பேர் வந்து கட் ஆயிடுவாங்க. அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. 2 பேருமே கட் ஆனாங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் பொறுத்தவரை நல்லாவே கொஞ்சம் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜாஸ் பட்லர் ப்ளஸ் ஹாரி ப்ரூக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த 2 பிளேயரும் நீங்கள் வந்து கட் பண்ணியும் பார்க்கலாங்க. ஸோ அதுதான் அங்கே இதுதான் சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரீமு எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்த அந்த டெமோ டீம்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பிளேயர் செலெக்ஷனுக்கு பார்க்கலாம். நம்ம வந்து யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாஸ் பட்லரை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பைலட் ஸ்லாட்டை நம்ம யோசித்து பார்க்குறோம். அதே மாதிரியே சஞ்சு சாம்சனை வந்து நம்ம ட்ரீம் டீமுக்குள்ளே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும், அபிஷேக் சர்மா நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயருன்னு நினைக்கிறேன், நல்லாவே இருக்கார். அதனால் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் திலக் வர்மா, இவங்களை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹாரி ப்ரூக்கை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுட்டு ஹார்திக் பாண்டியா ப்ளஸ் லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ இந்த 2 பேரோட சேர்த்து அக்ஷர் பட்டேல். ஸோ அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஒரு பிக்லேயும் வருண் சக்கரவர்த்தியை நம்ம இன்னொரு பிக்லேயும் வச்சுக்கிறோம். இப்போது இங்கே தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, அந்த 3 பேரில் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஷமியை நம்ம வந்து கன்ஃபார்மாக பிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டெமோ டீமாக பாருங்கள். அப்படி நம்ம இன்னொரு ஆங்கிளில் யோசித்தோம்னா, நம்ம இந்த இடத்துல வந்து யாரை யோசித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவை நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம ரவி பிஷ்னாயை யோசித்து பார்க்கலாம். இப்படி ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு மேட்ச்சில் கேப்டன் விசி எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்கில் இது வரலையும் கேப்டன் வரல. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் பவுலிங்கில் வர்றதுக்கு சான்சஸ், பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச்சு வந்து கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இந்த டைமு ஆல்ரவுண்டரில் ப்ளஸ்ஸு பேட்டிங்லேருந்து கேப்டன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விக்கெட் கீப்பர்லேருந்து வருந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. விக்கெட் கீப்பரில் கேப்டன் வருவார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் மட்டும்தான் வருவார்.
அதே மாதிரில கேப்டன்ல பேட்டிங்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் வருவார். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறது. ஸோ பாருங்கள், நம்ம லாஸ்ட் மேட்ச் கொடுத்த இந்த டெமோ டீமில் நிறைய பிளேயர் வந்து வந்திருந்தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.